இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவரே, இடவனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொழியே, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே, கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய், ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய், புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பழியினில் கலந்திடவே, போர்க்குளமாய் ஒன்று கூடி வந்தோம், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே, உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவனும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த வேளையிலே நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளின் இறைவார்த்தை நமக்கு தருகிற அன்பான அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கு ஏற்புடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்திட இப்பலியிலே வேண்டுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். ஞானம் விக்டர் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 8ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா மார்கரெட் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த அப்பா இயேசு, மிக்கேலம்மாள், குழந்தை இயேசு, மார்த்தாள், ரூபன் இவருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் ரவிக்குமார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, மரித்த அம்மா கிரேஸ் மரித்த 16வது நாள் நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், தந்தையினுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்தவருடைய ஆன்மாக்கள் இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், தொடர்ந்து குறித்த காலத்தில் மழை பெய்து செழிக்கும்படியாகவும், நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறவர்கள் நோயின்றி நலத்தோடு இருக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். பாலம்மாள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, கணவர் சேவியர் சவுந்தரராஜ் அவருடைய ஆன்மா நிறுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் சூசைமுத்து தெரசம்மாள், செல்லத்துறை, மிக்கேல் அந்தோணியாள், தாமஸ், மரியம்மாள், இம்மான், ரீதா, அன்னமரியாள், லூகாஸ், சௌரியம்மாள், சுடலைமாடன், வேலு, ராசவள்ளி, வடிவு, காசிமணி, வள்ளியம்மாள், சமுத்திரவேல், காசி, பார்வதி இவர்களுடைய ஆன்மாக்கள் எழுநூற்றி இளைப்பாறுதல் அடையும்படியாக உனது அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். ரெஜி ஆண்டனி குடும்பத்தார் கூடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி, இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற ஸ்டீவ் ஜோசப் பேர குழந்தை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்து வந்ததற்கு நன்றியாகவும், இறை ஒழுக்கத்தில் ஞானத்தில்
சாட்சியுள்ள பிள்ளையாக வளரவும், குடும்பத்தில் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் இந்த ஒரு பிள்ளையாக வளரும்படியாகவும், மேலும் பிரைட் மெரின், ஜேடன் நிசியா, பெர்லின் ஆண்டோ மூவரும் ஞானத்தில் இறை ஒழுக்கத்தில் இறைவனுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக வளரும்படியாகவும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற அனைத்து குழந்தைகளையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகள் மற்றும் மகன் குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்தி தொழில்களில் துணை இருந்து வழிநடத்தும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக பிள்ளைகள் வளரும்படியாக கோடியார் புதர் புனித அந்தோணியார் வழியாக மன்னை மரியாள் வழியாகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் மரியமிக்கேல் அருளப்பன் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தவர் 16வது ஆண்டு நினைவு திருப்பலி மரித்த மாமா அந்தோணியவருடைய ஆன்மா இறைவனத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அருளப்பன், அற்புத அந்தோணியம்மாள், நெடுவயல் அருளப்பன், யாக்கோபு அருளாயி, மிக்கேல், ஓவரி அந்தோணியம்மாள், ராசி மிக்கேல், மாதம்மாள், சுசையம்மாள், யாகப்பன், மங்களபாக்கியம், தாஸ்மரி, சுசமரியான், மிக்கேலம்மாள், தேவதாஸ், யேசுதாஸ், ஜெயசீலன், அந்தோணிசாமி, மிக்கேல் அந்தோணி, இறுதிராஜ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். மேலும் கோவையில் வாழும் அந்தோணி செல்வன் திரைசமாள் கூடக்கூடிய திருப்பலி கணவர் உடல் உள்ள சுகம் வேண்டியும் பார்க்கின்ற தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அன்பு சமாதானம் பெருகும்படியாகவும், யாரும் இல்லா நினையாத ஆன்மாக்கள் இறைவனத்தை இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து நாம் இறையருளுக்காக இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைச்சொற்றூடர்கள் 1 முதல் 8 வரை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைச்சொற்றூடர்கள் 1 முதல் 8 வரை. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும்
கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே, உயிரில் உயிரே உன்னை தேடினே, நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகள் ஓயா கடலை போலவே, அன்பே உனது அருளை வேண்டினே, தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன், ஏக்கம் போக்குமே. முழு முதல் இறைவனே, மூவொரு வேந்தனே, காலம் கடந்த தேவனே, உன் கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசர் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 4 நாள் பயணமாக நாங்கள் 12 குருக்கள் ஒன்றாக இணைந்து துபாய் சென்று வந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே அந்த பயணத்தில் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேண்டுதல் எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது என்பதை நினைத்து பார்க்கிறோம். ஒரு புதிய
உலகத்திற்குள்ளாக போயிட்டு மீண்டும் ஒரு பழைய உலகத்திற்குள்ளாக வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அனுபவம் அங்கே இருந்தது என்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் சில படங்களில் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம ஊர்க்காரங்களுக்கு இது புதிதல்ல. நம்ம ஊர்க்காரர் எல்லாருக்குமே பெரும்பாலும் நிறைய பேர் வெளிநாட்டிலே வேலை செய்வதனால் புதிதல்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பல படங்களிலே சொல்லுவாங்க, வெளிநாட்டில் டாய்லெட்டில் கூட இலை ஓட்டி சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதை மாதிரி ஒரு அவ்வளவு தூய்மையும் எல்லா வகையான வசதிகளும் நிறைந்த ஒரு நாடு. அந்த நாட்டிற்குள்ளாக சென்று வந்தோம். அதில் குறிப்பாக அரபு கண்ட்ரிகள், அரபு நாடுகள் என்று சொல்கிறோமே, அந்த நாடுகளில் நாங்கள் சென்றது 2 ஸ்டேட் தான். ஒன்று அபுதாபி, இன்னொன்று துபாய். துபாயில் தான் அதிகமாக நாங்கள் செலவழித்தோம். உலகின் மிக உயரமான கட்டிடங்கள் கொண்ட நாடாக அதை பார்க்கிறோம். உலகில் அதிக வசதிகள் கொண்ட நாடாக இருக்கிறது. உலகில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த நாடு. பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொண்ட ஒரு நாடு. இரவில் எத்தனை மணி வேண்டுமானாலும் ஒரு பெண் தனியாக போயிட்டு வரலாம், எங்கே வேண்டுமானாலும் போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடாக அந்த நாடு இருப்பதை நாங்கள் கேள்வியுற்று உண்மையிலேயே வியந்தோம். அங்கே வேலை இல்லை என்று யாரும் இல்லை, வீடு இல்லை என்று யாரும் இல்லை. எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. ஆகவே குற்றங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. எல்லா வகைகளிலுமே நாம் பார்க்கிறோம். எந்த போலீஸும் கிடையாது, எந்த இராணுவமும் கிடையாது. நாடு முழுக்க நீங்கள் சுற்றி வரலாம், போலீஸே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி என்ன ஒரு ஆச்சரியம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு கேமரா இருக்கும். போலீஸ் இருப்பாங்க, ஆனால் கேமராவை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க வாரீங்கலாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த நாட்டில் இருக்கிறது. ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த விபத்தை நீங்கள் நம்ம ஊர்லன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி ஒரு கேஸை போட்டு ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. அல்லது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னால் அதை பண்ணி இதை பண்ணி எதையாவது ஒரு பெரிய அளவில் ஒரு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பெரிய பகையே உண்டாக்கிடுவாங்க. ஆனால் அங்கே அப்படி எதையுமே பார்க்க முடியவில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் எல்லா நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் அங்கே வாழுகிறார்கள். எல்லா மதங்களும் அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு நாடாக அந்த நாடு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உலகத்தின் மிக உயரமான ஒரு கட்டிடத்திற்கு நாங்கள் புஜ் கலிஃபா என்று சொல்லப்படுகிற அந்த உயரமான கட்டடத்திற்கு போனோம். மொத்தம் 185 மாடி கொண்ட ஒரு கட்டடம். ஆனால் எங்களை 125வது மாடியிலேயே 124வது மாடியிலேயே இறக்கி விட்டாங்க. 124 மாடிக்கு 60 செகண்டில் போய் சேர்ந்தோம். ஒரு நிமிஷத்தில் 164 மாடியும் போய் கடந்து போனோம். அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மாடியில் இறங்கி நின்று அந்த நாட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அப்படி எல்லா வசதிகளும் எல்லா நிறைவும் கொண்ட ஒரு நாடாக அந்த நாட்டை பார்க்கிற போது, பாலைவனத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வளித்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. வெறும் பாலைவனம். நம்ம ஊர் மாதிரி மழை கிடையாது, மலை கிடையாது, பெரிய அளவுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் கடல் நீரை குடிநீராக்கி, குடிநீரை நீங்கள் பயன்படுத்தி, அந்த குடிநீரை நீங்கள் குளிப்பதற்கும் பயன்படுத்தி, நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து மரங்கள் வளர்க்கிறார்கள், செடிகள் வளர்க்கிறார்கள். அந்த தண்ணீரை எடுத்து பாதையெங்கும் பசுமையாக்கி இருக்கிறார்கள். வழிநடுக பூஞ்சோலைகளாக மாற்றியிருக்கிறார்கள். எதை பார்த்தாலும் பிரம்மாண்டம்தான். ஒரு மிரக்கிள் கார்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு பூந்தோட்டத்திற்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே வேறு எங்கேயும் இப்படி ஒரு பூந்தோட்டத்தை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கிறது. அதுவும் பாலைவனத்தில் பாலைவன அனுபவத்திற்காக நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம். காரில் உட்கார்ந்துருக்கும்போது கொஞ்சம்
அந்த ஜீப்பில் கொஞ்சம் ஏற குறைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். போன இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த ஜீப்பில் போகும்போது பாலைவனத்துக்குள்ளாக அவ்வளவு வேகமாக ஓட்டி கொண்டு போனார்கள் வந்தார்கள். ஒட்டகமே போகக்கூடிய, ஒட்டகம் மட்டும்தான் பயணப்படக்கூடிய இருந்த ஒரு காலகட்டத்தை அப்படியே மாற்றியிருக்கிறார்கள். தவிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இளநீ வாங்கலாம்னு நினச்சி நம்ம ஊருக்கு இளநிக்கு போய் விலை கேட்டால் 45 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரூபாய்க்கு 45 ரூபா தான், நம்ம ரூபாய்க்கு 1180 ரூபா. அப்போ ஒன்று விலை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம நாட்டு பணத்தை வாங்குவதற்காக 12 ரூபாய் கொடுத்து நம்ம நாட்டு 1 ரூபாயை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 1958க்கு பிறகு தான் அந்த நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு அவங்க ரூபாயை 1 ரூபாயை வாங்கணும்னா நம்ம 24 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்குறோம். அப்படி ஒரு நிலையை, ஒரு வளர்ச்சியை நாமெல்லாம் அடையணும்னு சொன்னால் ஒரு தலைமுறை, இன்னும் 2 தலைமுறை கடந்து போனால் ஒருவேளை சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தா தன்னிலம் கருதாத தலைவர்கள் இருந்தால்தான் அது சாத்தியமாகும். அந்த நாட்டினுடைய நிலமெல்லாம் அரசனுக்கு தான் சொந்தம், யாருக்கும் சொந்தம் கிடையாது. அரசன் தான் அங்கே வழி நடத்துகிறான், அரசன் தான் கனவு காணுகிறான். அந்த அரசனிடத்திலே போய் அவர் சாதாரணமாக மக்களோடு மக்களாக டீ குடிக்க வரார், எல்லாரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல அவரை பார்த்து ஏன் இவ்வளவு வசதிகள் செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் வாழும்போதே, நீங்கள் நானும் வாழுகிற போதே என் மக்கள் எல்லா நலத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னொரு 50 வருஷம் கழித்து இது அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படக்கூடாது, இப்போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆகவே செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த அப்படி ஒரு வளமை நிறைந்த ஒரு நாட்டினுடைய அரசர் சர்வசாதாரணமாக வருகிறார். இன்றைக்கு அமைச்சரோ முதல்வரோ வந்துவிட்டால் நாம் எப்படியெல்லாம் போகிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பஸ்பஸாக போகிறது, பாதுகாப்பு நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, நம்ம ஊர்லேருந்தும் போகிறோம் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்படியெல்லாம் பார்க்குற போது அப்படி ஒரு நாட்டிற்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மக்கள் தொகை மிக குறைந்த அளவு தான், 1 கோடி பேர் தான் அந்த துபாயில் வாழுகிறார்கள். அதில் 20 லட்சம் பேர் தான் உள்ளூர்காரர்கள், மீதி 80 லட்சம் பேரும் வெளிநாட்டுக்காரர்கள் தான் அங்கே வாழுகிறார்கள். இப்படி கதையாக சொல்லிக்கிட்டே போகலாம், சரியா? அதனால் இது பிரசங்கம் சாமியாருடைய அனுபவமாக இருக்கிறது. அதே வேளையில் நான் பார்க்கிற போது ஒரு பெரிய சகிப்புத்தன்மையை பார்க்கிறேன். இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னால் முரண்டு பிடிக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? அல்லது அப்படி ஒரு கட்டமைப்பை இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதெல்லாம் இல்லை. அந்த நாட்டுக்கு போகிற போது பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வரவேற்பு, அவ்வளோ பெரிய சகிப்புத்தன்மை இருக்கிறது. எல்லோரும் வாழலாம், எல்லோரும் வாழ்வதற்கான இடம். ஆனால் யாரும் அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட முடியாது, அந்த நாட்டினுடைய குடிமக்கள் அப்படின்னு யாரும் வாங்க முடியாது. நீங்கள் வேலை செஞ்சு நிறையா சம்பாதிச்சுட்டு போகலாம். நகை எடுக்கணும்னு நினச்சி நிறையா எடுக்கணும், 1/2 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ எடுக்கணும்னு நினச்சி அங்கே போங்க. அவ்வளவு விலை வந்து அவ்வளவு எளிதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் சும்மா ஒரு விலை கேட்டோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு 1 பவுனோ 2 பவுனோ தெரில, எனக்கு விலை தெரில. நான் 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அவனுடைய அந்த வரி கிடையாது அந்த நாட்டில். அதனால் ஒரு 40,000 ரூபா கிட்ட கழிஞ்சு போகுது. அந்த ரூபாயை வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய அனுபவங்கள் அந்த நாட்டிற்கு போன போது பார்க்க முடிந்தது. பொதுவாக என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், கடவுள் ஆசீர்வதித்த ஒரு பூமியை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பூமி 1958 முன்னு வரையிலும் பாலைவனம்தான். 1958 இங்கே பெட்ரோல் டீசல் கிடைக்கிறது எப்படி கண்டுபிடித்தார்களோ அந்த நேரத்திலிருந்தே அவர்கள் வளமையாக மாறியிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் இல்லாமல் கரண்ட்லேயே நாங்கள் வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு உலக நாடுகள் சொன்னால் அதுவும் கூட அந்த நாட்டிலிருந்து தான் உருவாகும். அந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறார்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாமே வெளியிருந்து தான் வருது. ஆனாலும் கூட அவர்களுடைய வளமைக்கும் செழுமைக்கும் குறைவில்லாத ஒரு நிலை இருக்கிறது. சாமியார் பேசாமல் துபாயில் இடம் வாங்கி போட்டாலும் போட்டிருப்பார் நினைச்சிடப்படாது. உங்களுக்கும் சேர்த்து தான் இடம் கேட்டு விலை பேசியிருக்கோம். கட்டடம் வந்து விலை அப்படி போகணும்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து போகலாம். அப்படி ஒரு முறை போய்விட்டு வந்தால்
இங்கே வந்து எப்படி சகித்தொழிவே வாழணும், அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், மன்னிச்சிடணும், மறந்துடணும், இதெல்லாம் பெருசு இல்லை, உலகம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். ஆனால் நிறைய பேர் நம்ம மக்கள் இங்கேருந்து வெளியே போகிறாங்க. இங்கேருந்து போகிறவங்க எப்படி மைண்டில் போகிறானோ அதே மனநிலையில் இங்கேயும் வந்துடுறாங்க திரும்பவும். அதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே போனால் அவ்வளவு தூரம் ஒவ்வொரு வண்டிக்கும் இடையில ஒரு பஸ்ஸு போச்சு, ஒரு வேன் போச்சு, அல்லது ஒரு கார் போச்சுன்னு சொன்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வண்டி நிற்கணும்னு சொன்னால் அவ்வளோ டிஸ்டன்ஸில் வண்டி நிற்கிது. நம்ம ஊராக இருந்தால் இவ்வளோ நேரம் அங்கே நுழைச்சி வந்திருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் நுழைக்க முடியாது. நுழைச்சா அடுத்த நிமிஷமே நீங்கள் நல்லா வண்டி ஓட்டிருக்கிறீங்க, உங்களை பாராட்டுறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லிடுவான். ஃபைன் கட்டினா அடுத்த நிமிஷமே ஃபைன் வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு நிலை. 2 தடவை 3 தடவை ஃபைன் பார்ப்போம், அப்புறம் நீங்கள் வண்டியே ஓட்ட முடியாது. அந்த மாதிரியான நெருக்கடி அங்கே இருக்கிறாரு. அதே போல் நம்ம மக்கள் இங்கேருந்து போனவங்க திருப்பி வரும்போது நான் பார்க்குறோம். அங்கே போகும்போது அவ்வளவு தூரம் இருக்கிறது. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே வழக்கம் போல் சண்டை, வழக்கம் போல் பிரச்சனை, வழக்கம் போல் ஆர்ப்பாட்டம், அது போல் ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷம் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரும் முன்னாடியே பார்த்து போடா சாவுக்குறாக்கி அப்படி சொல்கிறேன். அடுத்த நிமிஷம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறார். ஆனால் நல்ல உழைக்கணும், நல்ல திறமையான பிள்ளைங்க போய் உழைக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய அன்போடு கூட வாழ பழகலாம், சகிப்புத்தன்மோடு இருக்க பழகலாம் அப்படிங்கிறத அந்த நாடு சொல்லுகிறார். பேசலாம், நிறைய பேசலாம், அவ்வளவு கதைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வேளையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காக தொடங்கினேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு அனுபவமாக இருக்கட்டுமே நினைத்தோம். குருக்கள் நாங்கள் 12 பேர் போயிருந்தோம். வயதானவர் தொடங்கி இளவட்டமாக இருக்கிறவர் வரை போயிருந்தோம். ஃபாதர் இமானுவேல் இங்கே பங்குசாமியாராக இருந்தவர், அவர் இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பொறுப்பெடுத்து கொண்டார். நம்ம வட்டார அளவில் நம்ம இந்த வேலையை நாங்கள் செய்திருந்தோம். ஆகவே மிகச்சிறப்பாக இருந்தது. 80 வயது இருக்கக்கூடிய குருவானவர் வந்தார், 35 வயது இருக்கக்கூடிய குருவானவர் வந்திருந்தார். மிகச்சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்தது. எங்களுக்குள்ளாக ஒரு அன்பையும் நட்பையும் பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு புதிய பார்வையோடு பயணிப்பதற்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது என்பதை கண்டோம். ரைட், துபாய் கதை போதும், சரிதான். ஆகவே எல்லாருக்கும் நன்றி. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ரொம்ப நேரம் அதை பேசிவிட்டதால் இறை வார்த்தையை ஒரு மிகச் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் யோசித்து பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் இன்றைக்கி வாசிக்க கேட்டோம். அதில் ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்றுமே மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அன்பாக பழகி ரொம்ப எனக்கு இவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஒரு சிலரை. அவங்க இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்லையா? இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்களா, இடையில மாறி இருக்கிறாங்களா, அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருக்கும் நாம் கொடுத்துருக்கக்கூடிய இடமும் சூழ்நிலையும் வித்தியாசப்பட்டிருக்கிறாரு. ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அப்படி ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி நிறைய நட்பு வட்டாரங்கள், வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதர்கள் இடம், சூழ்நிலை, பணம், வசதி, வாய்ப்பு, இன்னொரு மனிதர் அப்படின்னு வரும்போது மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற போது நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுவை அப்படி நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்திற்குள்ளாக நீங்களும் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் வாசகம் சொல்லுகிற பாடம். என்றுமே மாறாத ஒரு அன்பை, என்றுமே மாறாத வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இறைவார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். 13வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றுமே மாறாதவர். ஏன் மாறாதவர்? அன்பில் நிலைத்திருப்பதால் மாறாதவர். அன்பில் நிலைத்திராமல் வேறு ஏதாவது ஒன்றிலே நாம் கவனம் செலுத்துகிற போது அது முதன்மையானதாக
மாறிவிடுகிறது. எது முதன்மையானதாக கருதுகிறோமோ அதை நோக்கியே ஓடுகிறோம். அதுவே நமக்கு பிரதானமாக படுகிறது. ஆகவே இந்த அன்பை நாம் சற்று புறந்தள்ளி விடுகிறோம். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரை நம் சகோதரர், அவரை நம் முன்மாதிரி, அவர் நமக்கு எல்லாம் என்று நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால், வாழ்வு தொடங்கி பயணம் முடிகிற வரையிலும் அன்பில் தான் நிலைத்திருந்தார். அந்த அன்பிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் நல்லவரா தீயவரா, நீங்கள் பாவியா புண்ணியவானா, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவுக்கு அன்பில் மாற்றம் என்பதில்லை. அதான் மிக முக்கியமானது. மனிதர்கள் நாம் ஒரு காலகட்டங்களிலே ஒரு புரிதல் வருகிற போது மற்றவர்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு, பேசுவதை வைத்துக்கொண்டு, நாம் அறிந்தவற்றை வைத்துக்கொண்டு, நாம் அரைகுறையாக பார்த்ததை வைத்துக்கொண்டு அப்படியே தீர்மானம் செய்துவிட்டு ஒன்று விலகி விடுகிறோம், அல்லது உதறி விட்டு விடுகிறோம், அல்லது வேறு எங்காவது சென்று விடுகிறோம். இது நடக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய அன்பை பொறுத்த வரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த அன்பில் மாற்றம் இராது. என்னுடைய நண்பர் ஒருவர் நல்ல பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நான் ஒவ்வொரு முறையும் பேசுவேன், கேட்பது உண்டு. ஏய், அவன் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான், ஆனாலும் கூட நீ அவற்றை ரொம்ப அன்பாக இருக்கிறியே அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் அவனை அன்பு செய்தேன், நான் அவனை அன்பு செய்தேன். அதை எப்படி புறந்தள்ளுவது? அவன் அன்பற்றவனாக போய்விட்டான், அதற்கு நான் என்ன செய்வது? அவன் காட்டி கொடுக்கிறவனாக போய்விட்டான், அதற்கு நான் என்ன செய்வது? அவன் மறுக்கிறவனாக போய்விட்டான், நான் என்ன செய்வது? என்னால் அதை மாற்ற முடியவில்லையே, நான் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லுவார். இது எவ்வளவு பெரிய உண்மை யோசித்து பாருங்கள். இயேசுனுடைய சீடர்களாக இருந்தவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள்? ஒருவர் மறுதலிக்கிறவராக இருந்தார், ஒருவர் காட்டி கொடுக்கிறவராக இருந்தார், மற்றவர்கள் விட்டுவிட்டு ஓடுகிறவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய மேலாடையை கூட விட்டுவிட்டு ஓடுனவர்களாக நாம் அவர்களை பார்க்கிறோம். ஆனால் இயேசுனுடைய அன்பில் மாற்றம் இருந்ததா? அந்த அன்பிலே ஏதாவது ஒரு சுணக்கம் இருந்ததா? அந்த அன்பிலே ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததா? நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் மாற்றமே இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்படி மாறாத கடவுளை நாம் கொண்டாடுகிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? நான் ஒருபோதும் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிற கடவுளை கொண்டாடுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் கவலைப்படாமல் இருப்பேன். ஏனென்றால் நான் நேசிக்கிற, என்னை அன்பு செய்கிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ அந்த உணர்வுதான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள், அன்பில் மட்டும் நிலைத்திருங்கள், நீங்கள் என்றும் மாறாத மனிதராக இருப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் மாறாத வாழ்க்கையினுடைய அன்பை சுவைப்பீர்கள். அவங்க மறுத்துட்டாங்க, அவ என்னைய இப்படி பேசிட்டா, அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இப்படி பேசிட்டா, எந்த இடத்துலையும் பேசிட்டு போட்டோம். யார் உங்களுடைய அதுதான் இயேசுனுடைய அன்பு. அதை தான் சொல்லுவார், என் மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. யாராவது பறித்து கொள்ள முடியுமா? நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தால் உங்கள் மகிழ்ச்சியை யாராவது பறிக்க முடியுமா? உங்களுக்கு எதுவுமே இல்லை என்றால் நீங்கள் மகிழ்வாக இருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தாலும் அன்பற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதுதான் இயேசு நேற்றும் என்று மாறாதவர். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கொண்டாட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அனுபவிக்கணும். யாரு வந்தான வரட்டான, நான் ஆண்டவரை தேடி போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எதற்காக வர வேண்டும் என்று சொன்னால், அன்பில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பு தான். ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பு தான். நீ யோசித்து பாருங்க, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால தான் இயேசுவை நம் மூத்த சகோதரன், அன்பில் நம் மூத்த சகோதரன் என்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த அன்பை நாம் அனுபவிக்கணும். இந்த அன்பில் நிலைத்திருக்கணும்னு சொன்னா, சகோதர அன்பில் நிலைத்திருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நமக்கு நிறைய சொல்லலாம்.
மன்னிக்கணும், மறக்கணும், விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கிடணும், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வாசக பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்று என்ன சொல்லப்படுகிறது? அந்நியரை வரவேற்று, 2வது வசனம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தங்கள் அறியாமலேயே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்க. நீங்கள் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடியவங்க யாருன்னு தெரியாது, வானதூதரா மனுஷனா தெரியாது, அவர்களை கூட நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தி விடுவீர்களா? எங்க நடந்தது? ஆபிரகாமுக்கு நடந்தது. அதே போல தோபித்துக்கு நடந்தது. பைபிளை பாருங்க. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் அப்படியே இருக்கிறார். அவருடைய மனைவி குழந்தை கருவுற இல்லாதவராக இருக்கிறார். அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் மூவர் வந்திருக்கிறார்கள். மூவர் வந்திருப்பவர் வானதூதரா அவருக்கு தெரியாது. மனுஷங்க நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு உணவு கொடுப்பார், சாப்பிட்டு கொடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன நடக்கிறது? வானதூதர்களை மகிழ்கிற அளவுக்கு அவர்கள் செய்வார்களாம். எப்படி? நீங்கள் அன்பில் நிறைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது நடக்கும். தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவுக்கு துணையாக அனுப்புகிற போது யார் வந்து நின்றார்? ரபேல் தூதர் வந்து நின்றார். விவிலியம் சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் அன்பில் நிலைத்திருந்ததால் அப்படி மாறாதவர் என்று நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விருந்தோம்பலில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அது முதல் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி நினைக்கணுமா? அடுத்த வசனத்தை பாருங்க. துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்பப்படுத்தப்படுகிறவர்களை மறவாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒவ்வொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். ஏன் இயேசு நேற்றும் இன்று மாறாதவர்? ஏன் நீ சிறைப்பட்டவங்க மேல கவலைப்படணும்? உங்கள் உடலையும் காயப்படுத்தினால் வலிக்கும், உங்களுடைய உடலையும் அசிங்கப்படுத்தினால் அது அவமானத்தில் இருக்கும். சிறைப்பட்டவர்களுக்கு அது நடக்கிறது. சிறைப்பட்டவர்களுக்கு நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எளிதாக உணர முடியும். ஏன் உணர முடியும்? உங்களுடைய உடலும் அதை போலதுதான். உங்கள் உடல் யார் மூலமாக வந்தது? கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால் அன்பில் நிலைத்திருப்பதற்கு உங்கள் உடலின் காயங்களை நீங்கள் நினைக்கிற போதே இன்னொரு மனிதனுடைய காயங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு மனிதனுடைய கவலைகளையும் நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறது இறைவார்த்தை சொல்லுகிற செய்தி. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒவ்வொரு வசனமும் சொல்லும். அதனால இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். ஏன் மாறாதவர்? அன்பில் நிலைத்திருந்ததால் மாறாதவர். நாம் அன்பில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் யார் எது சொன்னாலும் மாற வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய மகிழ்ச்சி உங்களிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. அவளை என்ன வேணாலும் பேசி பாருங்கப்பா, அவளை அந்த வேணாலும் சொல்லி பாருங்கப்பா, இவன் அதை வேணாலும் பேசி பாருங்க. ஆனால் அவன் பொல்லாதவன், அவன் ஃப்ரெண்டு, ஆகாதவன் அவன் ஆகாதவா, அவள் குடும்பத்தில் எதுவும் ஆகாது. ஆனால் அந்த பிள்ளை தங்கம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நீங்கள் சொல்லவே மாட்டியவளுக்கு ஒருத்தரையும். அது எதுக்கு நம்ம சொல்லணும்? அது எதுக்கு நம்ம வாயால் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், வாய் திறந்து அடுத்தவங்களை சொல்லணும். நல்லா இருப்பா, யார் என்ன பேசினாலும் அவள் அன்பில் மாறாதவன், யார் என்ன பேசினாலும் அவன் அன்பில் மாறாதவன், அவன் எப்போவும் நல்லா இருப்பான், அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டான். அதனால தான் பாரு, படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் வந்துடுது, படுத்த உடனே அது பாட்டுக்கு நிம்மதியாக உறங்க முடியுது அப்படி பார்க்குறோம். நமக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேக்கு, 100 நாள் வேலைக்கு போனாலும் தூக்கம் வர மாட்டேக்கு, அதனை போய் படுக்க சொன்னாலும் படுக்க, எதையாவது கதை பேசிட்டு உட்காந்துருக்கோம், அப்படி தான் நடக்குது. சிலருக்கு தூக்கமே வர மாட்டேக்கு. அப்போ என்ன நினச்சி பாருங்க அன்பார்ந்தவர்களே, அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாரும் உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. இயேசு நேற்றும் என்றும் மாறாதவராக இருப்பது போல அன்பு பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருமே அப்படி இருக்க முடியும் என்பதை இறைவாக்கு சொல்கிறது. சிந்திப்போம். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பணமலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை, மனமில்லாத மலரான
இதழ் வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே, கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடல் ஆகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்:
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடலத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆனந்த
ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறை அன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறை அன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். துயர் கோடியனை மூடும் வேளை, உந்தன் அருள் அன்பு என்னை வந்து சேரும். துயர் கோடியனை மூடும் வேளை, உந்தன் அருள் அன்பு என்னை வந்து சேரும். தடை ஓடி என் பாதை உயரும், தடை ஓடி என் பாதை உயரும். என்னன் தலைவா உன் அன்பாலே மாறும், தலைவா உன் அன்பாலே மாறும். ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறை அன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். விடியாத என் வாழ்வில் நீதான் புது விளக்கேற்றி வைத்தாயே இறைவா. விடியாத என் வாழ்வில் நீதான் புது விளக்கேற்றி வைத்தாயே இறைவா. ஒளி கொண்டு இருள் வெல்ல செல்வேன், ஒளி கொண்டு இருள் வெல்ல செல்வேன். எங்கும் ஒரு வானம் ஒரு பூமி காண்பேன், ஒரு வானம் ஒரு பூமி காண்பேன். ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறை அன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாட்சிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாட்சிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாட்சிடுவோம் வாருமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக எந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒன்றும் எந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒன்றும் எந்த உடல் பொருளாவி முற்றும் எந்த உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக ஒளியை நோக்கா மலரில்லை நீரை நோக்கா வீரில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை நீரை நோக்கா வீரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக